Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel Aliya Talks Matters D3. Assalamu Warahmatullahi Wabarakatuh. நீங்கள் இப்போ பார்க்குற குரான் கவர் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த கவர் நான் ஸ்டார்ட் என்னுடைய சேனல் பேஜ் ஆலியா டாக்ஸ் மேட்டர் D3யில் லைவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டியூட்டோரியல் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எவ்ரிபடி வாட்ச் அன்டில் த எண்ட். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிரே கலர் நிட்டிங்கில் தான் க்ரோஷே ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பேசிக் ஒர்க் உங்களுக்கு ஃப்ரீயாக என்னுடைய வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நான் இந்த இடத்துல 3 செயின்ஸ் நிட் பண்ண போகிறேன். 1 2 3. அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட்டு லூப்பில் 3 செயின் நிட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போது ஒரு ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போது 1 2 3 2 டபுள் குரேஷே போட்டுக்கலாம். அகெயின் 2 டபுள் குரேஷே, 1 குரேஷே 2 குரேஷே, அகெயின் 1 குரேஷே அண்ட் 2 குரேஷே. இப்போ ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லூப்பில் சேம் பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுங்கள். 3 டபுள் குரேஷே. ஸோ இதுதான் பேஸ் டியர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதே போல் அன்டில் த எண்ட் நீங்கள் இந்த கவரை லூப் பண்ணிகிட்டே போகலாம். லூப் செயின் டபுள் குரேஷே. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி டிசைனை தான் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணியிருக்கேன். அன்டில் த எண்ட் நீங்கள் இதே போல் பண்ணிட்டு வரணும். இப்போது நான் செக் பண்ணி பார்த்தா ஹாஃப் சைஸ் அல்குரானோட கவரேஜ் தான் ஆகியிருக்கு. மோரோவர் இன்னும் நிறைய கவர் கொடுக்கணுன்னா நான் இன்னும் நிட் பண்ணிகிட்டே தான் போகணும். ஸோ அகெயின் வி வில் ஸ்டார்ட். ஸோ செயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கார்னர்ஸ் எண்டு பாருங்கள் எப்படி சிமிலராக இருக்குது, கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குது. அது மெயின் இம்பார்ட்டண்ட். அதனால் இப்போ செயின் பண்ணிட்டேன். அகெயின் ஸ்டார்டிங் டு த நெக்ஸ்ட்டு லூப் 1 செயின் அண்ட் 3 டபுள் குரேஷே. ஸோ வியூவர்ஸ், யார் இந்த குரோஷேயில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அவங்க பேரோட கூடி என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் நேமை எந்த சிட்டியிலேருந்து பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வியூவர்ஸோட சாய்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆல்சோ நான் ஜஸாக்கல்லா அவங்களுக்கு கன்வே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நிட்டிங் அதே ஃபாலோ அப் தான் பண்ணியிருக்கேன். 3 டபுள் குரேஷே 1 செயின், ஸ்கிப் த லூப் 3 டபுள் குரேஷே. இப்போ ஒரு ஸ்மால் மிஸ்டேக் ஏற்பட்டு இருக்குது. அது நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதாவது அகெயின் நான் பேக் அதே போல் போய் மறுபடியும் நான் நிட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டாலும் இந்த மிஸ்டேக் பல பேருக்கு ஆகலாம். ஸோ மிஸ்டேக்ஸும் நம்ம லேர்ன் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டி அந்த பேட்டர்ன் சரியாக வராது. அதுதான் இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். டபுள் குரேஷே நிட் பண்ணேன். செகண்ட் டபுள் குரேஷே வித்தவுட் எனி செயின். இப்போ தேர்ட் டபுள் குரேஷே. நான் சென்டரில் ஒரே ஒரு செயின் விட்டனால தான் அந்த மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ நடுவில் ஒவ்வொரு செயின் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட்டு லூப்பில் நீங்கள் 3 டபுள் குரேஷே நிட் பண்ணுறது தான் இங்கே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. அதே பேட்டர்ன் நிட் பண்ணுறனால கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் டைம் சேவிங் மேனேஜ்மெண்ட்டும் இங்கே நம்ம ஃபாலோ அப் பண்ணணும். உங்கள் வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் தான். அதே ஸ்டெப் தான். சிங்கிள் செயின் 3 டபுள் குரேஷே இன் ஈச் ஸ்கிப் லூப். இதே தான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நான் ரைட் சைடு ஹேண்ட்ஸை காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இது நான் லூப்பிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது குரேஷே தான் பண்ணிகிட்ருக்கேன். டபுள் குரேஷே ஈஸியாக கோ த்ரூ பண்ண. சேம் ஸ்பேஸ் லூப்புக்குள்ளார போட்டு 1 டபுள் குரேஷே 2 டபுள் குரேஷே. நவ் செயின் 1
again skip the pattern. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் லூப்பில் நீங்கள் again double crochet, second double crochet, third double crochet. ஸோ அகெயின் நான் வந்து ஸ்பீடப் பண்ணிகிட்டே தான் போகிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஒன் லைன் ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்க்கும்போது இந்த குரோஷே ஒர்க் எவ்வளோ பியூட்டிஃபுல் ஐ கேச்சிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பர்ஃபெக்டாக இருக்கணும், ரோ பை ரோவாக இருக்கணும். இப்போது பார்த்தா மெஷர்மெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 3/4 கம்ப்ளீட் பண்ணி ஆயிடுச்சு. இன்னும் மோர் ஓவர் ஐ திங்க் 4 நம்பர்ஸ் ஆஃப் இந்த 3 டபுள் குரேஷே நிட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ டியர் வியூவர்ஸ், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த நிட்டிங் இப்படி தெரியும். மாஷா அல்லாஹ். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பேட்டர்ன் நீங்கள் அல்குரானில் 1 டைம் மெஷரிங் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபோல்டு பண்ணி எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணுமோ நீடில் வியாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுதான் இங்கே பேஸ் பாயிண்ட். ஸோ அப்போ தான் அதோட grip இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். உங்கள்கிட்டையும் இந்த நீடில், பிளாஸ்டிக் நீடில் வந்து மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வாங்கி நீங்கள் டெஃபினெட்லி நீங்கள் ஈஸியாக நிட் பண்ணிக்கலாம். குரான் கவர் இப்போ ஆல்மோஸ்ட் நிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணி அது ஃபினிஷிங் கொடுத்துடலாம். அதுதான் நான் இப்போது உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிளாஸ்டிக் நீடில் மார்க்கெட்டில் ஈஸிலி அவைலபிள் இருக்குது. ஆல்சோ 5 rupees தான். கைக்கும் சேஃப். நம்ம கையில் எங்கேயும் கொஞ்சம் கூட நம்ம ஹர்ட் ஆகாமல் நல்லா ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அதே போல் சில்வர்லேயும் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஃபெமிலியர்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்லிப் நாட் போட்டு உள்ளார வந்து எல்லா த்ரெட்டையும் நான் இழுத்து விடுறேன். அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் அதுக்கு லைட் ஃபயர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த நிட்டிங் வெளியில் வராமல் இருக்க. இப்போ டைம் புக்லெட் பண்ணுறதுக்காக புக்லெட்டுக்கு மெஷர் நீங்கள் த்ரெட்டில் எடுத்துக்கோங்க. தென் சிம்பிள் தான். யூஸ்வலி ஸ்லிப் நாட் போட்டு செயினிங் பண்ணிக்கோங்க. பேசிக் ஸ்லிப் நாட் போட்டு செயின் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கா அதுக்கு ஏற்றபடி பண்ணணும். இந்த இடத்துல இந்த புக்லெட் பேஸில் தான் வைக்கணும். இந்த கவர் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இந்த புக்லெட்டு கூடயே இருக்கும். அதனால தான் இந்த பேஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புக்லெட்டும் செஞ்சுக்கலாம் தான். ஸோ இதே போல் நீங்கள் நிட் பண்ணி ஒரு செயினை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு லீஃப் டைப் ஆர் ஹார்ட் டைப், டைமண்ட் ஷேப் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு புக்லெட் கேட்ச் பண்ணி ஈஸி எடுக்கிறதுக்காக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல ஒரு ஹார்ட் போடலான்னு இருக்கேன். ஸோ 4 double crochet 3 times, 2 double crochet 2 times, 1 single double crochet 2 times. 1 part of the heart complete ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ கேர்ஃபுல்லி அப்சர்வ் பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். த்ரீ டைம்ஸ் த்ரெட்டை லூப் பண்ணி அதுக்கப்புறம் 3 double crochet சேம் டைமில் போடணும். ஏன்னா அது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் இங்கே டெக்னிக், இம்பார்ட்டண்ட் டெக்னிக் டு பிரிங் ஹார்ட் ஷேப்.
கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை. ஆல்மைட்டி அல்லாஹ் நமக்கு எப்போவுமே பேஷண்ட் அசிஸ்ட் பண்ணுறாங்க. எந்த இடத்துலையும் அவசரப்பட்டால் நமக்கு அந்த ஃபினிஷிங் லைன் கிடைக்காது. இப்போது 1/2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஹார்ட். செகண்ட் ஹாஃப் ஹார்ட்டை தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஹாஃப் ஹார்ட்டை அதே போல் 3 லூப் டபுள் குரேஷே போடணும். 4 லூப் டபுள் குரேஷே போடணும். அதாவது 3 டைம்ஸ் நீங்கள் ரோல் ஓவர் பண்ணி அதுக்கப்புறம் 3 டபுள் குரேஷே 3 டைம்ஸ், 2 டபுள் குரேஷே 2 டைம்ஸ், 1 டபுள் குரேஷே 1 டைம். ஸோ ரிவைன் பண்ணி கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். வெரி ஈஸி. ஹார்ட் போட்டுக்கோங்க, அல்லது டைமண்ட் போட்டுக்கலாம், லீவ்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பர்ஃபெக்டான டிசைனும் நீங்கள் கம்பைன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ மாஷா அல்லாஹ். இப்போது ஹார்ட் ஷேப் என்னுடைய புக்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் இந்த ஹார்ட் ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் ஹார்ட் கொடுங்க டியர் வியூவர்ஸ். டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இப்போது 2 சைடு ஹார்ட் கம்ப்ளீட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும் எப்படி ஹார்ட் நாம் நிட் பண்ணுறதுன்னு. ஸோ பார்த்தீங்களா ஹார்ட் ஷேப் எவ்வளோ பியூட்டிஃபுல் ஹார்ட் வந்தது. இதே போல் நீங்கள் எப்போவாவது ஃப்ரீயாக இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் ஹார்ட்டை நிட் பண்ணி பாருங்கள். அதிகம் உள் செலவாகாது. ஒரு ப்ராக்டிஸ்க்கு சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் ஹார்ட்டை நிட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் அந்த த்ரெட் ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே விழுற மாதிரி தான் இருக்கும். டென்ஸ் ஆகிடாதீங்க. கொஞ்சம் பேஷன்ஸை ஹோல்டு பண்ணி லேர்ன் பண்ணிங்கன்னா கெட் பேக் பண்ணி சூப்பராக ஹார்ட் நீங்களும் க்ரியேட் பண்ணலாம் க்ரோஷேல இன்ஷா அல்லாஹ். So I am done now. You can see heart booklet is ready. Conclusionல கட் பண்ணி அது ஆல்டர்டு மாடலில் கரெக்டாக பண்ணி வச்சிருங்க. எங்கேயும் தெரியாதபடி 2 in வே மெத்தடில் இருக்கணும். விசிபிளாக இருக்கணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். ப்ரெசன்டேஷனும் நல்லா இருக்கணும். Masha Allah heart. Also booklet. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டியர் வியூவர்ஸ். இப்போ நான் நிட் பண்ணி எட்ஜஸை சேர்க்க போகிறேன், மர்ஜ் பண்ண போகிறேன். போத் எண்ட் எட்ஜஸை மர்ஜ் பண்ணாதான் நமக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கிடைக்கும் அல் குரான் கவரோடது. ஸோ நாட் பண்ணிக்கோங்க. நீடில் போட்டுக்கோங்க த்ரெட்டை. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அக்யூரேட் எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்கணுன்னா அல் குரானோ இல்லை டைரியோ என்ன இருக்கோ அதுக்கே வச்சு நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மல் ஸ்லிப் ஸ்டிச் ப்ளஸ் போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும் போடும்போது. ஸ்டார்டிங் தான்.
ஆனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அதை நிட் போட போட உங்களுக்கே ஈஸியாக ஃபீல் ஆகும். சைஸுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் நான் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு இந்த இடத்துல இருந்து ரைட் லெஃப்ட்டுன்னு நீங்கள் கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி மர்ஜ் பண்ண ஸ்டிச் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, மாஷா அல்லாஹ், ஆல்மோஸ்ட் குரான் கவர் வித் ஹார்ட் புக்லெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மாஷா அல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த பியூட்டிஃபுல்லான குரான் கவர் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சாய்ஸ் ஆஃப் கலரோட லென்த் அண்ட் பிரெத்தோட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி உங்கள் வீடு தேடி வந்துடும். ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் தனியாக தான் வரும். உங்களுக்கு வேண்டிய டிசைன் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா கலர் பேட்டர்னோட என்ன ரேட் இருக்கா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 20 to 25 days கஸ்டமைசேஷன் டேஸ் வேலிடிட்டி ரெக்வயர் ஆகும். அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட பியூட்டிஃபுல்லான புக்லெட் வித் கவர்ஸ் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இன்ஷா அல்லாஹ் மோர் டிசைனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.